ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் வந்து நம்மளால் வந்து செய்ய முடியாமல் இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து சரியாக வந்து செய்யணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த வந்து நம்ம பிரதிபலிக்கிறது மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. ஏன்னா ஒரு நேரத்தில் ஒரு விஷயங்களை நம்ம வந்து சரியாக வந்து பண்ணியிருக்கோமா பண்ணலையா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும், பண்ணிக்கணுமே தவிர அதை வந்து மற்றவங்க நம்மளுக்கு எடுத்து சொல்கிறது மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. ஆனால் வந்து அந்த நேரத்தில் அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துட்டிங்கனாலே பிரச்சனை இல்லை. அதுக்கு தாண்டி நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் என்னால் வந்து செய்ய முடியல, பண்ண முடியல அப்படின்ட்டு அவங்கக்கிட்டேயே நம்ம வந்து ஒரு சில நேரத்தை வந்து சொல்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் வந்து அதை பற்றி இனிமேல் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் வந்து சரியாக வந்து கிடைக்கிதோ கிடைக்கலையோ அவங்களோட இதிலேருந்து பார்க்குறப்போ அதெல்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுல தான் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. அதுக்கு மேலே வந்து நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியாத மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் வந்து கரெக்டு தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எப்போதுமே ஒரு விஷயங்களை வந்து நம்மளால் வந்து செய்ய முடியாதப்போ அதையெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்காக வந்து செய்கிறதோ இல்லை செய்யாமல் இருக்கிறதோ அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு எதனால் நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே இதாக இருந்தாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. என்னால் வந்து அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை நம்ம எதிர்பார்க்குறதுக்குமே வந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாத மாதிரி நேரத்தில் இருக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. என்னால் இப்போ வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே எதுவுமே வந்து ஒரு முறையாக வந்து செய்ய முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இந்த நேரத்தில் அவங்கவுங்கள வந்து இது பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே வந்து சரியாக நடக்கும் அப்படிங்கிறத தான் நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி விடுங்க, நம்ம அதை பற்றி எதுவும் போய் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். போக போக வந்து அவங்க எந்த நேரத்தில் எந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க இது பண்ணுறாங்களோ அதை வந்து அவங்க பண்ணிட்டு போகட்டும், நமக்கு அதெல்லாம் வந்து ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. அப்புறம் சரி பார்த்துக்கலாம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி சரி ஓகே ஓகே, நீங்கள் வந்து எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணோன்னாலே போதும். அதுக்கு மேலே நம்மள்ட்ட ஒன்றும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து பிரதிபலிக்கிறதா தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான், நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து எதுவும் இல்லை நம்ம கையில்.